வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் 17 காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர் கார்த்திக்கிற்கு முதல் பரிசாக கார் மற்றும் கறவை பசுமாடு வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாவது பரிசு ஏன் வழங்கப்படவில்லை என மாடுபிடி வீரர்கள் அமைச்சர் மூர்த்தியை முற்றுகையிட்டு ஜல்லிக்கட்டு களத்திலேயே வாக்குவாதம் செய்தனர். இதனையடுத்து இரண்டாம் இடத்தை பிடித்த மாடுபிடி வீரர் ரஞ்சித்திற்கு ஒரு பீரோ மற்றும் சைக்கிளும், சிறந்த காளையின் உரிமையாளரான திருப்பரங்குன்றம் முன்னாள் எம்எல்ஏ SM சீனிவேலுக்கு ஒரு பீரோ மற்றும் சைக்கிளும் வழங்கப்பட்டன. இதில் மாடுபிடி வீரர்களை தன்னிடம் நெருங்க விடாமல் புழுதி பறக்க வட்டமிட்டு ஆட்டம் காட்டிய SM சீனிவேலின் காளையை விதிகளை மீறி களத்தில் இறக்கியதாகவும் அந்த காளைக்கு எப்படி பரிசு வழங்கலாம் எனவும் கேள்வி எழுந்துள்ளது. மாட்டின் மீது கலர் பொடி தூவக்கூடாது, மாட்டுடன் 3 பேருக்கு மேல் வரக்கூடாது என்ற விதிகள் இருந்தும் கலர் பொடி தூவி வந்த காளையை 10ற்கு மேற்பட்டோர் உற்சாகப்படுத்தினர். இப்படி விதிகளை மீறிய காளையை ஆஹா ஓஹோ அருமையான மாடு என பாராட்டியது சரியா என்பதே பலரது கேள்வி. இதேபோல வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட ஜல்லிக்கட்டு காளை கலெக்ஷன் பாயிண்டில் இருந்து வரும்போது மாட்டின் உரிமையாளர்கள் காளைகள் மீது கயிறை வீசினர். அப்போது அங்குமிங்கும் ஓடிய 4 காளைகள் மாறி மாறி தங்களுக்குள்ளேயே முட்டுவதைப் போல சுற்றி சுற்றி வந்து கடைசியில் உஷாராக சுற்றியிருந்த இளைஞர்களை தெறிக்க விட்டனர். அதில் ஒரு மாடு இளைஞர் ஒருவரை ஓடவிட்டு முதுகில் குத்தியது. மேலும் அதே கலெக்ஷன் பாயிண்டில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞரையும் காளை முட்ட அவர் காயமடைந்தார். இதேபோல ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனை கூடத்திற்கு வரும்போது முரண்டு பிடித்த மாட்டின் வாலை உதவியாளர் ஒருவர் பிடித்து பலமாக கடித்தார். அதனால் கட்டுப்பான அந்த மாடு தன்னை பராமரித்தவர் என்று பாராமல் பட்டாரென தன் காலால் எட்டி உதைத்து உதவியாளரை பறக்க விட்டது. இதில் வலியால் துடித்த அவர் தன் தலையையும் நெஞ்சையும் பிடித்து அமர தண்ணீர் குடித்து தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டார். இது ஒருபுறம் இருக்க, வாடிவாசலில் அவிழ்த்து விடப்பட்ட காளை ஒன்று அவனியாபுரம் அருகே செங்குருணி ரோட்டில் உள்ள கால்வாயில் விழுந்து மாட்டிக்கொண்டது. காளையின் உரிமையாளர்களுடன் சேர்ந்து அங்குள்ள இளைஞர்கள் கால்வாயில் விழுந்து காளையை படாத பாடுபட்டு மீட்டனர். இதற்கிடையே ஜெர்சி காளையை களமிறக்கி ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ள முயன்ற 2 பித்தலாட்ட இளைஞர்களை கையும் களவுமாக பிடித்த போலீசார் சிறப்பாக கவனித்தனர். மது போதையில் இருந்த அந்த இளைஞர்கள் அடியையும் வாங்கிவிட்டு அப்படி எதுவுமே நடக்காததைப் போல போலீசாரிடமே வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தனர். பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த காளைகள் திருப்பரங்குன்றம் முத்துப்பட்டி விளக்கு பகுதியில் ஆங்காங்கே தடுப்புகள் அமைக்கப்பட்டு முறையாக வரிசையில் அனுப்பப்பட்டன. அப்போது காளைகளை விரைவாக அனுப்புவதற்காக அதன் உரிமையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட போலீசார் லேசாக தடியடி நடத்தும் நிலை உருவானது. இதேபோல தடுப்பு வேலிகளை தாண்டி வரையறுக்கப்பட்ட நபர்களை விட கூடுதலாக வந்த நபர்களை போலீசார் திருப்பி அனுப்பி வைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.